அட்டகாசமான டேஸ்ட்ல சேப்பங்கிழங்கு வறுவல் தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்றது பார்த்துடலாமா? சேப்பங்கிழங்க ஒரே ஒரு விசில் போட்டு குக்கர்ல வேக வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா, கொஞ்சமா சீரகம், ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூனு கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச இந்த வரமிளகா மசாலாவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கு அதில் போட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப உப்பு, பெருங்காயத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே நல்லா செவந்து வந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா செவந்து வந்துடும். கடைசியாக போட போகிறது அரிசி மாவு. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா சும்மா சூப்பரான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி. யம்மியாக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் மட்டும் இல்லை, எல்லா சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.